Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து நிறைய வந்து கேள்விகள் வந்து லாஸ்ட் அந்த 3 வீடியோஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. என்ன அப்படினா அந்த ஹோம் டூர் நம்ம போட்டுருந்தோம்ல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கறத வந்து நம்ம கேட்டிருந்தீங்க. நிறைய கேள்விகள் வந்து இதுக்கு அப்புறம் வீடியோஸ்லயும் நிறைய வரும். ஆனா இன்னொரு வீடியோல வரது வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஹோம்ல இருந்து நமக்கு வரும். ஓகேவா? ஜெனரலா கேட்ட கேள்விகளுக்கு விடை வந்து இந்த வீடியோல வரும். அது போக இன்னைக்கு டேல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல புவா சாப்பிடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டு அப்படியே கடகடன்னு உங்ககிட்ட நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா முட்டைகோஸ் கூட்டு. ஓகேவா? அப்பா பெஸ்ட்பா. டெய்லியும் फ्रेंड्स கார குழம்பு இல்லனா சாம்பார் இல்ல கீரை இல்ல அப்படினா பாத்தீங்கன்னா என்னது மட்டன் குழம்பு இல்ல சிக்கன் குழம்பு இதேதான். அப்புறம் இல்லன்னா மீன், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டினியூஸா தான் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கே கொஞ்சம் போர் அடிக்குது. என்ன செய்யறது, டெய்லி ரெகுலரா சமைச்சா இது ஒரு பிரச்சனை போல. என்னடா சமைக்கிறது அப்படிங்கறது ஒரு பிரச்சனை வரும் போல. அது இப்ப எல்லா பெண்மணிகளும் ஃபேஸ் பண்ற ஒரே ப்ராப்ளம் அதுதான். ஆமா, எல்லாருக்குமே இந்த லேடிஸ்க்கு நைட் ஆனா யோசிச்சு படுத்துருக்கு போல. காலையில என்ன சாப்பிட்டா, நேத்து இது சாப்பிட்டோம், போன வாரம் இதை சாப்பிட்டோம், திருப்பி இந்த வாரம் இதவே செய்யவா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நானும் கூடி சீக்கிரத்துல ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஆயிடுவோம் போல. என்னடா செய்யறது, டெய்லி ஒன்று சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நல்லா ஃபங்க்ஷன்ல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சேர்ந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, ஏன்னா அங்க சாப்பிட்ட ஐஸ்கிரீமு தண்ணி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கோளாறு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கிருந்தே எனக்கு முடியாம தான் போச்சு. அதுக்கப்புறம் மாமா அடுத்து அவரோட கண் இன்னியுமே சரியாகல. 2 டைம்ஸ் ஹாஸ்பிட்டல் போய் காட்டிட்டு வந்துட்டோம். ஆனா அவங்க ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. ஆனா பட் நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியல. ரெஸ்ட் எடுக்க முடியாத காரணத்தினால தான் அது அவ்வளவு சீக்கிரத்துல போல. ஆக்சுவலி நானும் ஒழுங்கா மெடிசன் கண்டினியூ பண்ண முடியல என்னால. ஏன்னா டிராப்ஸ் வந்து வெளில போனா எவ்ரி 1/2 hour வந்து 15 minutes பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் 3 டிராப்ஸ் மாத்தி மாத்தி ஊத்துறீங்க. அது வந்து கண்ணு நல்லா வாஷ் பண்ணிட்டு அடுத்தடுத்து அதுதான் பிரச்சனை பண்ண வேண்டியதா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே फ्रेंड्स, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது முட்டைகோஸ் கூட்டு ஃபர்ஸ்ட் நான் வெச்சிடுறேன். ஓகேவா? முட்டைகோஸ் கூட்டுல அப்பள கூட்டுலாம் பண்ணுவாங்களே, தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் எங்கயோ சாப்பிட்டேன் நானு. அம்மா ஈரோட அம்மன் மெஸ்ல அதெல்லாம் சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்தது, டேஸ்டா இருந்தது. அத கொஞ்சம் சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல அப்பளத்தை நீ புட்டு போட வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. கூட்டு செஞ்சுட்டு அதுல அப்பத்தை பொரிச்சு போடுறதுதான் வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு எல்லாம் போட மாட்டாங்கப்பா, அப்படியே பச்சையா போடுவாங்க. பச்சையா இல்ல பொரிச்சுதான் போடுவாங்க. பச்சையா போட்டா ஏவஞ்சின்றது, பொரிச்சுதான் போடுவாங்க. தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு. ஓகேவா? ஏன்னா என் நகம் இருக்கிறதுனால கை உள்ள விட்டு தோண்ட முடியல, கை வலிக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நீ இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது டிஸ்டர்பன்ஸ் அது டிஸ்டர்பன்ஸ்ன்ற அழகுக்கு அழகு சேர்க்கும் போது இதெல்லாம் வர்றதுதான்ப்பா. ஆமா ஆமா, உண்மைதான். உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வர்றதுதான். ஆனா மத்தவங்க எல்லாம் ஒன்னும் பெருசா சொல்ல மாட்டாங்க, நீ மட்டும் பெருசா சொல்ற. ஏன்பா இவ்வளவு பெரிய தக்காளி போட்டுருக்க? அது வெந்துரும். இல்ல நான் கை விட்டு எடுக்கிறதுல அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிச்சு வைப்பாங்கப்பா. ஏன் கை விட்டு எடுக்க மாட்டீங்களா, நீங்க வந்து சில்வர் கை விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு கைய விட்டு எடுத்தாதான் சொல்லுவாங்க. ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாத்தி பேசாத. அதுதான்ப்பா, ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுனால நான் சொல்லுவாங்கன்னு. இப்ப ஸ்பூன் வச்சு எடுத்தல உப்ப அப்ப சொல்லுவாங்க, ஏன் கை வச்சு எடுக்க மாட்டீங்களா, கை வச்சு எடுக்கிறதுல உப்பு நல்லது அப்படின்னு ஒரு டீம் வந்து கமெண்ட் போடும். அது கீழே ஒரு கமெண்ட்ல ஆமா ஆமா ஆமான்னு போடுறதுக்கு ஒருத்தவங்க நிறைய பேர் வருவாங்கல்ல. அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் இடையில கொடுத்துக்கிறேன். இனிமேல் நம்ம ஒரு கேள்வியும் கேட்டு அது கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆன்சரிங் கொடுத்துடணும் போல. அது மாதிரிதான் இனிமேல் வீடியோவே எடுக்கணும். ஓகே, இது நம்ம இப்ப வேக வச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கீரையை ஆஞ்சிக்கலாம். கீரைக்கு முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணிப்போம். ஓகேவா? சிவப்பு கீரை. சிவப்பு கீரை. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள். சிவப்பு கீரை செய்யும் போது ஓவரா எண்ணெய் ஊத்தாதீங்க, கடலைப்பருப்பு போடாதீங்க. அது நான் இல்ல, அந்த அக்கா பண்றது. அது லாஸ்ட் டைம் அது பண்ணுச்சா, அப்படியே எண்ணெய் மிதந்துச்சு லாஸ்ட் டைம். கீரை சாப்பிடுறோட இதுவே சால்வ் ஆகாது, ப்ராப்ளமே சால்வ் ஆகாது. அது என்னன்னா அவங்க 2 கட்டு கீரை வாங்கிட்டு வந்தா, ஒரு கட்டு கீரையை செஞ்சுட்டு ஒரு கட்டு கீரை வச்சுட்டாங்க. சரி வேஸ்டா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். காசை கொடுத்து வாங்குறோம், ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு, அது வயிற்றுக்குள்ளேயாவது போட்டுமே, அதுக்குதான் இது. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஓகேவா? கேள்வியும் நீங்களே கேட்கறீங்க, விடையும் நீங்களே சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் எங்கனால வந்து குத்தத்தை சொல்றீங்க. என்ன அப்படின்னா என்ன சொல்றது, உங்களுக்கு மட்டும் எங்க இருந்துடா காசு வருது அப்படின்றீங்க. அப்புறம் வாங்கினா சின்னதா கட்டுறீங்க, பெருசா பண்றீங்கன்னு நியாயமா சொல்லுங்க. சரியா?
நிறைய விஷயங்கள் வந்து நாங்க இப்ப எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? நாங்க சம்பாதிக்கிறது மொத்தமும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்றோமே தவிர எங்க ஆசைக்கு கொஞ்சம் நஞ்ச செலவு பண்ணிக்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரிதான் நாங்க வந்து எப்பயுமே இருக்கோம். அது வந்து நாங்க செலவு பண்றது, ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படி நீங்க நாங்க என்னைக்கு வந்து 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு பில்லு சாப்பிட்டு நீங்க என்னைக்காவது நான் காட்டியிருக்குமா? கிடையாது. எங்க பில்லு மிஞ்சி போனா 1200 ரூபாய் வரும். கரெக்டாப்பா? அதை விட என்னைக்காவது எக்ஸ்ட்ரா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுனா இந்த ஃபலூடா, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் நான் ப்ரௌனி இந்த மாதிரி நான் சாப்பிட்டேன்னு வைங்களேன், ஒரு 1500 1800 2000 ரூபாய் மேக்சிமம் எங்க பில்லு 2000 ரூபாய் வரும். கும்பலோட போகும்போது தான் 3000 4000 வரும். ஓகேவா? அதுவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஷேரிங்ல தான். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்கா போகும்போது ஒருத்தர் மட்டும் செலவு பண்ண மாட்டோம். அது வந்து நிறைய பேர் ஷேரிங் எல்லாம் போட்டுதான் நம்ம சேர்ந்துதான் வந்து எல்லாருமே அப்படிதான் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போனீங்கன்னா அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் தான் நம்ம பார்ட்டி வைக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா நம்ம ஃபுல்லா பே பண்ற மாதிரி இருக்கும். இது உலக நடைமுறை. எனக்கு தெரிஞ்சு உலக நடைமுறை. நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாய்ப்பே இல்லை. யாரா இருந்தாலும் அப்படிதான். பார்ட்டின்னு வந்தா ஃபுல் செலவு அவங்களுது. கும்பலா போனா ஷேரிங். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நமக்கு பர்த்டே வரும். மாசத்துக்கு ஒரு கால யாருக்குமே பர்த்டே வராது. வருஷத்துக்கு ஒரு நாள். அந்த லெவலுக்கு வேணும் பெரிய ஆள் கிடையாதுப்பா. மாசத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே கொண்டாடுற லெவலுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்காங்க தெரியும்ல, மந்த்லி அவங்க டேட் அப்போ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. கேட்டா மை பர்த்டே டேட் அப்படின்னுவாங்க. கொழுப்பும் அது பேரு. வருஷத்துக்கு ஒருக்கா செலிப்ரேட் பண்றதையே திட்டுறாங்க. அதுக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்ல டேட்ல பிறந்து நல்லா அப்படியே செம்மையா இருக்கணும். டங்கு வரைக்கிஞ்ச மாதிரி இருந்தாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்படியே பேக் டு அப்படியே பேசினா ஏதோ ஒரு இதை கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அந்த மாதிரிதான் நாங்க சாப்பிடுறோம். நாங்க வந்து சரி வீட்டுல வந்து இப்ப எல்லாருமே எங்க வீட்டுல குவான்டிட்டி கம்மியா சாப்பிடுறவங்க. இது நிறைய வீடியோல நிறைய இடத்துல நான் வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் முழுசா பார்க்கவும். சரியா? அரைகுறையா டைட்டில் பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன அது என்ன அப்படின்றீங்க. அதே வீடியோல நீங்க கேக்குற கேள்விக்கும் பதிலும் இருக்குது. சரியா? அதே வீடியோ கீழே கமெண்ட்டும் பண்ணிருக்கீங்க. முழுசா வீடியோ பார்த்த நம்ம நல்ல உள்ளங்கள்லாம் வந்து அது கீழே கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. இவங்க இதை சொல்லிருக்காங்க. என்ன போன வாரம் வந்துட்டு நீங்க வந்து வீடுக்கு பூஜை போட்டீங்க, இந்த வாரம் பில்டிங் எழுப்பிட்டீங்க, ஒரே வாரத்துல ஒரே மாசத்துல நீங்க வீடு கட்டிட்டீங்களா அப்படின்னு அந்த வீடியோலயே நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்போம். இது ஆக்சுவலா வந்து மோனா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பூஜை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இடம் வாங்கினது முதல்லயே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நாங்க என்ன ஐடியால ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஆசையில ஸ்டார்ட் பண்ணோம், ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்குள்ள இந்த வீடு முடிஞ்சிரும், அப்ப நமக்கு இந்த வீடு பத்தாது, அந்த பெரிய வீட்டுல சூப்பரா நம்ம மேரேஜ் பண்ணலாங்கிற ஒரு நப்பாசையில தான் நாங்க ஆரம்பிச்சோம். பட் ஆனா வந்து எங்களுக்கு ரெண்டுமே டைட் ஷெட்யூல் வந்ததுனால என்ன பண்ணிட்டோம், வீடை ஸ்லோ பண்ணிட்டோம். வேணாம், வீடு கிடைக்காட்டி கூட நமக்கு பரவாயில்ல, காசு ஷார்டேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நிறுத்தி கூட எங்களுக்கு ஷார்டேஜ் ஆச்சு. அந்த விஷயத்தையும் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வீடியோங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். திரும்பவும் வந்துட்டு அது என்ன இது என்ன இன்னும் எப்ப வாங்கினாலும் எதை வாங்கினாலும் சின்னதா வாங்கினீங்கன்னு. அபார்ட்மெண்ட் வாங்கினப்ப நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை யோசிச்சுதான் சரி ஓகே நமக்கு இடம் இருக்கும்போது நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க ஒன்னொன்னுத்தையும் நல்லா நீங்க நோட் பண்ணி பாத்திருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் புத்தியா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா எங்களது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இடத்துல தான் நம்ம வாங்கிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அர்பன் ரைஸ் நாங்க வாங்கினது, அபார்ட்மெண்ட் வாங்கினது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். அது ரெண்ட் வருது, நம்ம என்ன லோன் கட்டுறோமோ அதுக்கு அது ஈக்குவலா நமக்கு ரெண்டும் கிடைக்கிறதுனால அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம அங்க போய் இருக்கிறத விட அது ரெண்ட்டுக்கு விட்டாலே நமக்கு நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோம். சரி அப்புறம் ஏன் போவானே அப்படின்னு சொல்லிட்டு இதே வீட்டுல இருந்துப்போம் அப்படின்ட்டு. அதுதான் விஷயம் கிடையாது. அதுக்கு மீறி ஒரு விஷயம் இருக்குது. இந்த வீடியோ எங்களுக்கு ராசியாவும் இருக்கு, நம்ம இங்கேயே இருந்துப்போம் அப்படின்றதுனால நம்ம இங்கேயே இருந்துக்கிட்டோம். இங்க இருந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். இவ்வளவு தினோடு வீட்டுலதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். நானும் 2 வீடு வாங்கியிருக்கேன். அது வந்து எல்லாமே இந்த வீட்டுலதான் நான் பண்ணிருக்கேன். இந்த இத்தினூண்டு வீட்டுலதான் நான் பண்ணிருக்கேன். இத்தினூண்டு வீட்டுல நாங்க 4 பேர் அடல்ட் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா நாங்க முதல்ல இருந்த வீடும் பெரிய வீடு. சரி, அந்த பெரிய வீட்டுல இருக்கிற திங்ஸை வந்து இந்த சின்ன வீட்டுல அடைக்கணும் அப்படிங்கும்போது அடைக்க முடியல. அதனால பாதி திங்ஸை நாங்க வித்தோம், இருக்க வேண்டிய இடத்துல வச்சோம். திருப்பியும் வந்து இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கோம். அவளோட லக்கேஜஸ் கூட நிறைய இருக்கு. இப்ப அவ ஷிஃப்ட் ஆகும் போது தான் அவளும் கொஞ்சம் எடுத்துன்னு போவா. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ண முடியாதுல்ல. இப்ப பாப்பா போகும்போது அவ கொஞ்சம் எடுத்துட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் இடம் காலியாகும்.
நமக்கு ப்ரொமோஷன் ப்ராடக்ட்டும் நிறைய வருது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம டம்ப் பண்ணி இந்த தூண்டு வீட்டுல தான் வைக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா இந்த வீட்டுல நம்ம படுற அடியெல்லாம் அடுத்த வீட்டுல படக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு பாடம் நான் எல்லாருமே கத்துன்னு இருப்போம். நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும் ஓகேங்களா. அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு நிலைமையை நம்ம யோசிக்க முடியும். நாளைக்கு நிலைமையை நம்ம யோசிக்கவே முடியாது ஓகேவா. அப்படி யோசிக்கும் போது நாங்க இடம் வாங்கினது வந்து 1060 ஸ்கொயர் ஃபீட் ஆப்பாது 1164 ஓகே 1164 ஸ்கொயர் ஃபீட் நாங்க இடம் வாங்கினது. ஃப்ரண்ட்ல வந்து ஜாஸ்தியாவும் பேக்ல வந்து இப்படி ஒரு பக்கம் இப்படி கிராஸாவும் வரும் அந்த இடம். அந்த இடத்துல நம்ம வரும்போது சைட்ல மட்டும் தான். நீங்க பக்கத்து இடத்தையும் சேர்த்து நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து இடமும் இவங்களுக்கு தானே, எதுக்கு துணுடு கட்டுறீங்க, ஏன் கோணையா கட்டுறீங்கன்னா கேக்குறீங்க. பக்கத்து இடம் வேற ஒருத்தருதுங்க. அது பக்கத்துல இல்லாம நமக்கு கொஞ்சமா தான் சைட்ல வந்து, அதாவது ஃப்ரண்ட்ல ஜாஸ்தியாவும் பேக்ல இடம் எல்லாமே இருக்கு. அப்புறம் பின்னாடி பேக்லப்பா கிச்சனுக்கு பேக்ல வந்து 10 அடி இருக்கா நமக்கு. கிச்சனுக்கு பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோர்ல இருந்து அவுட்டோர் நம்ம வெளியில போற டோர்ல இருந்து அடுத்த நம்ம இடம் காம்பவுண்ட் வால் முடியறது 10 அடி தான் இருக்கு ஓகேவா. இவ்வளவுதான் நமக்கு எங்க இடம் இருக்கு. இந்த பக்கம் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 1.5 அடி தான் இடம் இருக்கு கரெக்டா. ஃப்ரண்ட்ல வந்து 2, பேக்ல 6 அடி, பேக்ல 2 இல்லப்பா நான் சொல்றது கேளு. இப்படி நேர் வர்றதுப்பா நான் சொல்றேன். இப்படி ஸ்ட்ரைட்ல வர்றதுப்பா. ரைட் சைடு வருது இல்ல, ஸ்ட்ரைட் கோடு வருது இல்ல, 1.5 அடி 40 அடி அப்படியே 1.5 அடி அப்படியே வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம இடம் வந்து ரோட்டுக்கும் நமக்கு வீட்டுக்கும் வந்து 6 அடி இடம் இருக்கு. இதுதான் நமக்கு ஸ்கெட்சே ஓகேவா. இந்த ஸ்கெட்ச்ல தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம். அதுல நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன கட்ட முடியுமோ அதை தான் கட்டணும். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன ஐடியா பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நமக்கு ஒரு சின்ன பெட்ரூம் தேவை. ஏன்னா ஏஜ் ஆன காலத்துல வந்து இப்ப மோனாவே ஒரு வேளை கன்சீவ் ஆகி வீட்டுக்கு வரான்னு வைங்களேன், படிக்கட்டு ஏற முடியாது பொண்ணுக்கு. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும், அது அந்த மைண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல அப்படி சொல்லுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதை யோசிச்சுதான் நாங்க வந்து ஒரு பெட்ரூம், குட்டி பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கிச்சன் கொஞ்சம் சுருக்கி, ஹாலை கொஞ்சம் சுருக்கி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டும் நமக்கு தேவை. ஒரு வண்டி 4 வண்டி கூட நிறுத்துறதுக்காக 2 வண்டி நிறுத்திட்டு நம்ம ஊருக்கு போனோம்னா கூட வண்டி கேட்டுக்குள்ள நிக்கணும்ல. அதெல்லாம் யோசிச்சுதான் அந்த பிளானேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல போட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் 3 டாய்லெட் ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். அதெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் 2 டாய்லெட் யோசிச்சோம். அப்புறம் ஒரு ரூம் ட்ரெஸ்ஸிங்கா கொண்டு வரலாம்னு அந்த மாதிரி கொண்டு வந்தோம். 3வது வந்து திருப்பி அதுக்கப்புறம் யோசிச்சுதான் செகண்ட் ஃப்ளோரையே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் ஃப்ளோர் பிளான்லயே கிடையாது எங்களுக்கு, கிரவுண்டு பிளஸ்டும் தான். இப்போ வந்து என்னன்னா இந்த வீடியோல ரிவீல் பண்றது என்ன அப்படின்னா, ஃப்ளோரா ஏத்துறோம். நீங்க கேட்டதுதான் லிஃப்ட் வைங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா லிஃப்ட்டுக்காக நாங்க நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வீடு ஏற எங்களுக்கே ஒரு சிந்தனை வந்தது, இவ்வளவு செலவு பண்றோம், கொஞ்சம் ஏதாவது காசை சுருக்கி பட்ஜெட்டை சுருக்கி ஒரு லிஃப்ட வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருமே மேல வரைக்கும் போய் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் எங்களுக்குமே வந்துருச்சு. வந்ததுனால இப்ப லிஃப்ட்டுக்கு நாங்க தேடி இருக்கோம். லிஃப்ட் வந்து கூடிய விரைவில் அது அமெண்ட் ஆகும் ஓகேவா. அதுக்குண்டான பட்ஜெட், அதுக்குண்டான யோசனைகள்லாம் நம்ம செஞ்சு ஆளும் வந்து சைட்ல பாத்துட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ நாங்க எடுக்கல, ஏன்னா அதுக்கப்புறம் பில் பண்ணும் போது எடுத்துக்கலாம் அப்படின்றதுனாலதான் அந்த வீடியோ சர்ப்ரைஸா உங்களுக்கு இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா இந்த வீடியோலயே உங்களுக்கு சர்ப்ரைஸா தான் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒன்னொன்னா நாங்க எங்க பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அதை தான் நாங்க யோசிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 11 அடி கிராஸ் வரும் சைட்டு. அந்த வீடோட பட்ஜெட் இப்ப வரைக்கும் வாஸ்து தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாஸ்து எல்லாம் எங்களுக்கு சூப்பரா தெரியும், மத்தவங்களை விட ஜாஸ்தி தெரியும் எனக்கு. ஆனா ஏன்டா ஜலமூலையில கிச்சனை போட்டேன்னு மட்டும் கேட்காதீங்க. ஜலமூலையில போர் இருக்குது கரெக்டா. ஜலமூலையில அதை நாங்க காட்டல, இவகிட்ட சொன்னேன் நான் காட்டு அப்படின்னுட்டு, அதை இவ காட்டல. ஜலமூலையில பெர்ஃபெக்டா வந்து போர் இருக்கு ஓகேங்களா. பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அந்த கிச்சனோட சைஸ் சின்ன சைஸ்லாம் கிடையாது. 8க்கு 16 கிராஸ் வரும், நீளம் வந்து 16 வரும் ஓகேங்களா. என் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணிட்டாரு, 8க்கு 8ன்ற மாதிரி கிச்சனை வச்சிருந்தாரு. நாங்க வேண்டான்னு சொல்லி டோட்டலா 16 அடிக்கு ஃபுல்லா நீட்டிட்டோம். அவர் வைக்கும் போதே என்ன பண்ணாரு, வெஸ்ட் ஃபேசிங்க பார்த்து தான் மேடை வச்சிருக்காரு. தட் மீன்ஸ் டேபிள் டாப், நம்ம ஸ்டவ் வைக்கிற டேபிள் டாப் வச்சிருந்தாரு. அதான் கவுண்டர் டாப் வச்சிருந்தாரு ஓகேங்களா. அந்த கவுண்டர் டாப்பை நாங்க தான் மாத்தி வந்து அந்த பக்கம் வச்சோம். எதுக்குன்னா அந்த ஸ்கொயரா இருக்கிற இடத்துல வைப்போம் அப்படின்ட்டு. சரி, நீங்க சொன்ன உடனேதான் ஞாபகம் வந்தது, சரி எதுக்கு அப்படின்ட்டு அது நாங்க இப்ப பிளான் பண்ணி திரும்பி நாங்க மாத்திருக்கோம். அதை இன்னொரு வீடியோல நீங்க பாப்பீங்க. மாத்த சொல்லியிருக்கேன் நானு, அதை மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். சோ எங்க வந்து குபேரமூலை எங்க இருக்கணுமோ அங்க பெர்ஃபெக்டா ஒரு ரூம் இருக்குது ஓகேங்களா. ஜலமூலையில கரெக்டா போர் இருக்குது. வாயு மூலையில இப்ப கரெக்டா கிச்சன் எடுத்துன்னு வந்து அங்க வைக்க போறோம் நாங்க.
அந்த வாயு மூலையில தான் கிச்சன் எடுத்துட்டு வந்து வைக்க போறோம். இந்த சைட்ல வந்து கார் பார்க்கிங்காவே இருக்கும். அப்படியே அது பார்க்கிங் வந்து 5 அடிக்கு மேல எழுப்புனதுனால என் கார் அப்படி செங்குத்தா ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதை எப்படி நாங்க பரவாயில்ல, இப்ப கார் ஏறலனாலும் நம்ம பரவாயில்ல. ஏன்னா 2 வீலர் நம்ம நிறுத்திட்டு போனோம்ல, எங்க வெளியில போனா வீட்டை 2 வீலர் நிறுத்தணும். ஆஸ் வெல் அஸ் பிசினஸ் பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்பப்போ வீட்டுக்கு வந்தா அது ஒரு மினி ஹாலா போட்டு வெயிட்டிங் ரூமா போட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கலான்ற பிளான்ல தான். பரவாயில்ல, பார்க்கிங்க்கு எங்களுக்கு பின்னால பெரிய இடம் இருக்குது. அங்க ஒரு ஷட்டர் இதுவோ போட்டு கூட நான் பார்க் பண்ணிப்பேன் காரை, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, எல்லாம் தெரிஞ்சுதான் பர்ஃபெக்டா பண்ணிருக்கோம் நாங்க. இப்ப நீ சொல்லுப்பா. என்னால கண்ணை காட்ட முடியாது, கண்ணு இருக்கு, அதனாலதான் நாங்க கேமரால வரல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வீடியோவை கரெக்டா தெளிவா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதான் நம்ம அந்த வீடியோ கொடுக்குறோம், ஒன்னும் எதுவும் சொல்லாம நம்ம சொல்லல. ஆனா நிறைய பேருப்பா திட்டுறதுக்கு நான் மட்டும் கும்பலா வந்துடுறாங்கப்பா. அது ஏன்னு தான் தெரியல. அதே எல்லா இடத்துலயும் அப்படிதானப்பா, எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் அப்படிதான் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க, சர்க்கிள் அதான் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க திட்டுறவங்க. இன்னைக்கு வந்து நம்ம வளர்ந்துட்ட மாதிரி அவங்க எல்லாருமே பேசி நம்மள திட்டின்னு வராங்க. பட் ஆனா இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க முன்னுக்கு வரோம் அப்படிங்கறதெல்லாம் நாங்க உங்களுக்கு காட்டாதனால நீங்க ஈஸியா பேசிடுறீங்க. சரியா, நான் திட்டுறவங்களுக்கு தான் சொல்றேன், மத்தவங்களை நான் பேசல. இதை அந்த மாதிரி சொல்லிடுறீங்க சீக்கிரம் சட்டுன்னு. மேக்ஸிமம் ஒன்னும் தெரியாதவங்க தான் இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சவங்க எல்லாம் யாரும் அதெல்லாம் பேசல. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியுமே தவிர சும்மா உட்காந்து திண்ணையில வெட்டி நாயம் பேசுவாங்க பத்தியா, அந்த வெட்டி நாயம் பேசுறவங்க தான் உனக்கு மெசேஜ் போடுறது தெரியாது. சரியா, அதனாலதான் நான் சொல்றேன். ஓகேவா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், சாப்பிடுறோமா சாப்பிடலையா டைமுக்கு அப்படிங்கறது எதுவுமே இல்ல. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னொன்னு யோசிச்சு மண்டையை உடைச்சு. அல்லப்பா, நீ பில்லா பேசுறேன்னு வச்சுக்க, உன்னை யாரும் அவ்வளவு கஷ்டப்பட சொன்னான்னு சொல்லி ஏதாவது ஒரு கிறுக்கு பேசு. நான் வாழணும்பா, நான் வாழ்றதுக்கு நான் கஷ்டப்பட்டுதான்ப்பா ஆகணும். நான் என்னோட சொபிஸ்டிகேட்டட் வாழ்க்கைக்கு நான் கஷ்டப்படணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எனக்கு காசு வரும். காசு வந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் அப்படிதான். நான் இவங்களுக்காக ஒண்ணும் வாழ்றேன், இவங்களுக்காக ஒண்ணும் சம்பாதிக்கிறேன்னு நான் சொல்லல. எனக்காக நான் சம்பாதிக்கிறேன், எனக்காக நான் கஷ்டப்படுறேன். சரியா, அது தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். சரியா, நிறைய கமெண்ட்ல வந்து நாமளும் வந்து ஏதாவது செய்யலாம் சொல்லலாம் அப்படின்னு போனோம்னா அந்த கமெண்ட் பார்த்தாலே நான் மன உளைச்சல் ஆயிடுது. ஏன்டா யூடியூப்ல வீடியோ போடுறோம், இதை விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸ் பார்க்கலாம்னு கூட தோணிடும். அந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. இல்லாத சண்டை கூட இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க, பொழப்பா பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நடக்குது இப்ப கமெண்ட் பாக்ஸ்லயே. முதல்ல எல்லாம் வந்து அப்படி எல்லாம் கமெண்டே வராது. இப்ப குடும்பத்துல கும்மி அடிக்கிறதுக்குன்னே கமெண்ட் வருது நிறைய. அவங்க வேலையை பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே வேலையா இதே வேலையா சுத்தி நிற்பாங்களா? வீட்டுல இருக்கிறவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. சரி, நீ சீக்கிரம் செய்ய, டென்ஷன் ஆகாத. ஆதங்கத்துல அப்படியே கொட்டி கையை அறுத்துக்காத. நல்ல உள்ளங்கள் நண்பர்கிட்ட வந்து நான் கொட்டி தீத்துன்னு இருக்கிறேன் ஆதங்கத்தை. சரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சோசியல் மீடியால இருந்தா 4 பேர் 4 விதமா 4 பல்லு 4 நாக்கு இருக்கும் அப்படின்னுவாங்க. ஆனா அந்த 4 பல்லு 4 நாக்கு உரைக்கணும்ன்றதுனால தான் இதெல்லாம் பேசுறதுங்க. அவங்க என்னம்பாங்க, சோசியல் மீடியால இருந்தா இதெல்லாம் வந்து நீங்க பேர் பண்ணி தான் வேலை இல்ல, ஃபீல் பண்ண கூடாது நீங்க அப்படிம்பாங்க. சரி, ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாத. கொந்தளிச்சா நல்லதுக்கு இல்ல உடம்புக்கு, அதனால பிபி ஜாஸ்தி ஆயிடும். அதனால ஓகே. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க, நல்லது வந்து சொல்லிருக்கீங்க. சங்கீதா வினோத்கிட்ட கேட்டு பண்ணுங்க, அவங்க எவ்வளவு அழகா வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு. அதை பார்த்துதான் நாங்க இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட இன்டீரியர் கிட்ட தான் நாங்க இன்டீரியர் கொடுத்துருக்குறோம். ஏன்னா அவங்க ஒர்க் நல்லா இருந்தது, நாங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். அதனாலதான் வந்து ஓகே சங்கீதா வினோத் கிட்ட தான் நான் நிறைய பேசுவேன், சங்கீதா கிட்டையும் பேசுவேன். இந்த டீடைல்ஸ் வந்து இவர் வினோத் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்றாரு. எப்படி வினோத் கட்டுறது, நீங்க எப்படி பண்ணீங்க, இது கரெக்டா நாங்க பண்றது அப்படின்னு ஒன்னொன்னே அது வந்து இன்டீரியரை பத்தி பேசிட்டு இருந்தோம். வீடுக்குமே வந்து இப்ப எங்களோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபண்டும் பயங்கரமா போகுது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு. இன்டீரியர் இருக்கு எங்க கிட்ட, எப்படி இது பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா அவங்களுமே வந்து நம்ம ஹைஃபையா ரொம்ப ஹைஃபையா கேட்கும்போது அவங்களும் ஹைஃபையா பட்ஜெட் கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணி நீங்க பாக்கும்போது வேற மாதிரி தெரியும். பட் அது எல்லாமே உங்களுக்கு அப்படிதான் தெரியும், சின்ன வீடா தான் தெரியும். எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க அதை தான் பில்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு தேவை இவ்வளவுதான். இதுக்கு மீறி நாங்க கடன் பட்டோ கையில இந்த காசு சேவிங்ஸ் கொடுத்துட்டோ மொட்டையா உட்காரணும்னு நாங்க யோசிக்கல. போதும், எங்களுக்கு இது போதும் எங்க வாழ்க்கைக்கு. இதுக்கப்புறம் வந்து எங்க பசங்க இதுவே எக்ஸ்ட்ராடினரிங்க. ஏன்னா பசங்க பெருசு. பாப்பா பெங்களூர் போயிட்டா அப்படின்னா நாங்க 3 பேர் தான் இருப்போம். பாப்பா வரும்போது பாப்பாக்கு ஒரு ரூம், சோ ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் வச்சிருக்கோம் நாங்க. அவள்தான். ஆமா,
பாப்பா ஃபேமிலியோட வந்தாங்கன்னா பாப்பா தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது, மௌலிக்கு ஒரு ரூம் இருக்குது, எங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ரூமை தான் நாங்க ட்ரெஸ்ஸிங்கா கன்வெர்ட் பண்ணிருக்கிறோம். 5 பெட்ரூம் கணக்கு. அது கூட ஏன்னா 4 பெட்ரூம் வந்து இப்ப இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அந்த 4 பெட்ரூம்லயும் நாங்களே உருண்டு இருக்க போறது கிடையாது. ஓகேவா, எங்களுக்கு தேவை 3 பெட்ரூம் தான். மீதி 2 பெட்ரூம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அது ஒண்ணுதான் ட்ரெஸ்ஸிங்கா பண்ணிருக்கேன். சரியா, இன்னும் நான் 1 எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. அந்த 1 எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம்ல அந்த டைம்ல நமக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு நம்ம பட்ஜெட்டை மீறி நம்ம பண்ண முடியாதுல்ல. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக எங்க பட்ஜெட்டுக்கு, எங்க தகுதிக்கு, எங்க வயசுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் நாங்க பண்றோம். நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கும்போது எல்லாருமே சொல்லுங்க எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும். நீங்க அதுக்கு தனி வலை வாங்கினா ஏன் இந்த வலை இத்தினூன்று இருக்குது, பெரிய வலையா போட்டு ஒரு 40-50 எலிய பிடிக்கிற மாதிரி வலை போட வேண்டியது என்னன்னா அவ்வளவுலாம் காசு இல்ல. காசு இல்ல. எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க அதிக கடன் படுறதுக்கோ அதிக வந்து எங்க சேவிங்ஸை கரைக்கிறதுக்கோ நாங்க விரும்பல. ஓகேவா, எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சுட்டு நாங்க நிம்மதியா சந்தோஷமா அதை வாழ போறோம். நாங்க ஆக்சுவலி நீங்க சொன்னது ஒரு வகையில ஓகே. அதுக்கப்புறம் தான் நான் ஆர்கிடெக்டோட பிளானே பார்த்தேன். வெஸ்ட் சைட்ல தான் அவர் மேடை வச்சிருக்காரு. நாங்க கேக்குறது ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு எதுக்குன்னா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா உங்களுக்கு ஏதாவது இதுல எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரி பாக்குறவங்க பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஜலமூலையில தான் இது இருக்கேன்ட்டு நாங்க ஸ்கொயரா வேணுங்கிறனால செஞ்சோம். ஆனா அது செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால சரி ஒரு 1-2 தடவை விசாரிச்சாங்க. ஆனா இருக்கலாம், பட் உங்களுக்கு வேணும்னா மாத்திக்கோங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது மனசு உறுத்திட்டே இருக்கும். நீங்க வேணா கரெக்டா வாஸ்துவா இருக்கிற மாதிரி இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரியா, அதனால அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எங்கெங்க என்னென்ன ஃபுல்லாவே காட்டுறோம், மாடிஃபை பண்றோம் அப்படிங்கறத வந்து வெளியில இருக்கிற சைட்ல இருக்கிற இடம் அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கரெக்டா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்து அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வீடை வந்து நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதை கடைசியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு சாம்பார் வச்சாச்சு. கூட்டு மறந்துட்ட பேர் அதுக்குள்ள என்ன வச்சேன்ட்டு முட்டைகோஸ் கூட்டு. இதுல ஏதாவது வந்து நம்ம யாரு மனசையாவது நான் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா வெரி சாரி. ஏன்னா நீங்க வந்து என் மனசை கஷ்டப்படுத்துறதுனால தான் நான் கொந்தளிச்சுட்டேன். ஓகேவா, முடிச்சியா? கீரை சாப்பாடு ரெடி. கூட்டு கூட்டும் ரெடி. கடையணுமா என்ன பண்ணுங்க? அடுத்தது கீரை ரெடி ஆகி போகுது. என்னப்பா சுட சுட அப்படியே ஆவி பறக்குது சாப்பாட்டுல. ஆவில மூஞ்சியே மறையுது. கூட்டு அப்பளம் கூட்டா இல்ல வெறும் கூட்டா? அது உள்ள அப்பளம் போடலையா? ஓடு போடாது. ஏன்னா அப்பளம் தான் போடணும். இது வத்தல் நீ வச்சிருக்கிறது. ஆமா, அப்பளம் வேற வத்தல் வேற. அது ஏற்கனவே ஸ்பைசியா இருக்கு. தக்காளி வடகம் அது சூப்பரா இருக்குது. அதுதான் இதுக்கு முன்னாடி பண்ண வத்தல் எல்லாம் விட இந்த வத்தல் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு சாயந்தரமா போய் பல் செட் வாங்கிட்டு வரணும். ஆமா கரெக்ட். நேத்தே போல 2 நாள் கண்டினியூஸா எங்கேயும் வெளில போகாம ஒரு இவருக்கு ஒயிட் அடிக்கணுமா பல்லுக்கு. ஈ காட்டு காஃபி தான். கோக்கெல்லாம் கலர் மாத்தாது. காஃபி வீட்டுல நிறைய கோக் குடிக்கிறாங்கப்பா. ஆமா அது என்னமோ உண்மைதான். ஏகப்பட்ட கோக்கு குடிக்குதுங்க. எனக்குலாம் வேணாம். பண்ண வேண்டியது நீங்க தான்.